ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன தம்பி அன்பாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பசில் கேம் செய்ய போகிறோம். ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்காங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து 14க்கு 14 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு பீஸை கட் பண்ண போகிறோம். இந்த பசில் கேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் இங்கிலீஷில் வந்து பசில் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பீஸ் நம்ம வந்து 14க்கு 14 சென்டிமீட்டர் வச்சோங்களா, அதை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் டக்குன்னு கட் பண்ணுவோம். நல்லா ஷார்ப்பான கத்தியை வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்டை வந்து என்னோடய அட்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதிலே கெட்டியான அட்டை இருக்கும். அதை எடுத்து செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அங்கங்கே வளைச்சிட்ருக்கு, தூக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டிங் ஒர்க் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இது எல்லா வேலை வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம அட்டை வந்து நல்லா நீட்டான அட்டை இருந்து எடுத்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நமக்கு செய்கிறத அந்த டயர்டு தெரியாமல் ஈஸியாக செய்யலாம். இப்போ 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். ஒரு பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு 14க்கு 14 சென்டிமீட்டர் கட் பண்ணதில் ஸ்கேல் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் 4 பக்கம் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 சென்டிமீட்டர் விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் விட்டுடலாம். 2 பக்கம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்த 2 பக்கமும் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர். இதை மார்க் பண்ணிட்டு சென்டரில் இருக்க அந்த லைன் போட்டுக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அது மாதிரி லைன் போட்டுக்கலாம், கோடு. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம 4 பக்கமும் திருப்பி கரெக்டாக நம்ம 1 சென்டிமீட்டர் விட்ட அளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்குவோம். லைன் போட்டு அதை நம்ம கட் பண்ணணும். சென்டரில் இருக்கிறத கட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஒயிட் கலர் பேப்பர் தான் இருக்குன்றதுனால ஒயிட் கலரே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டில் வச்சு ஒட்டிட்டு சென்டரில் கிழிச்சு விடணும். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்க்கெலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். சென்டரில் இப்படி கிழிச்சிட்டு இப்போ தனித்தனியாக கிழிச்சு விடுங்க பீஸாக. இதை அப்படியே மடக்கி மடக்கி அது மேலே இருக்க அட்டையில் அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸை கட் பண்ணி விட்டுருவோம். 4 பக்கமும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், 4வது இது கட் பண்ணிகிட்ருக்கேன். 4 பக்கம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்க இந்த பேப்பரையும் மேலே கம் அப்ளை பண்ணி அதையும் மடித்து ஒட்டிடுவோம். அட்டைப்பெட்டி தெரியாத அளவுக்கு நம்ம ஒயிட் பேப்பர் மூலிமா கவர் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் கவர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, 14க்கு 14 சென்டிமீட்டர் கட் பண்ணது, அது மேலே வச்சு இதை நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அட்டை பாருங்கள் அங்கங்கே தூக்கிட்டு இருக்கு. நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே சமமாக இருந்தால் நம்ம செய்யும் போதும் அங்கங்கே தூக்கிட்டு வராமல் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஒட்டினா ஒரு பக்கம் தூக்குது. நீங்கள் வந்து எடுக்கும் போதே அட்டை கொஞ்சம் நீட்டான அட்டையாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிரமம் வராது. இப்போ அடுத்தது சென்டரில் கட் பண்ண பீஸை எடுத்து மார்க் பண்ணிக்க போகிறோம். 9 பீஸாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் 9 பீஸ் கட் பண்ண போகிறோம். 9 பீஸாக நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதை கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒயிட் பேப்பர் ஒட்டி அதில் 1லேருந்து 8 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அது எழுதுறது மட்டும்தான் காமிக்கல, சாரி. இப்போ இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே ஒயிட் ஷீட் ஒட்டி 1 2 3 எழுதிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1லேருந்து 8 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன். அதை வந்து நம்ம எடுத்துடணும். அது சும்மா வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தள்ளி நம்ம சேஞ்ச் பண்ணி விளையாடலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ஆர்டராக வைக்காமல் அங்கங்கே ஒரு லெட்டர்ஸ் வைப்பேன். 1 2 3 மாற்றி வைப்பேன். பாருங்கள், 1 இருக்குது, 4 6 2
3 7 8 5 இந்த மாதிரி அங்கங்கே வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஆர்டராக இப்போ பாருங்கள் நவுத்தி கேம் விளையாண்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே கரெக்டாக வந்துருச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.